அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 921 930 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பரத்தினிற் பரமே பரத்தின் மேற்பரமே பரத்தினுள் பரமே பரம் பரம் பரமே பரம்பெரும் பரமே பரம் தரும் பரமே பரம் பதம் பரமே பரம் சிதம்பரமே பரம்புகழ் பரமே பரம் பகர் பரமே பரம் சுக பரமே பரம் சிவ பரமே பரங்கொள் சிற்பரமே பரம் செய்தற் பரமே தரம்கொள் பொற்பரமே தனிப்பெரும் பரமே வரம்பரா பரமே வனம் பராபரமே பரம் பராபரமே பதம் பராபரமே. இந்த 10 வரிகளில் வள்ளல் பெருமான் இறைவனை பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி விதவிதமான அந்த கோர்வையாக மிகவும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள்லாம் மொத்தம் இன்னும் கூட ஒரு 10 வரிகள் வருது, 20 வரிகள். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல் இந்த 10 வரிகள்லையும் எல்லாமே முடிவில் இடையிலையும் பரம் பரம் பரம்னு விதவிதமான வார்த்தைகள் அப்படியே இணைச்சு அருமையாக பாடியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எல்லா பொருட்களுக்குள்ளும் மேன்மை பொருளாக அந்த இறைவன் தான் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லி இறைவனை பெருமையாக சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். பரத்தினிற் பரமே பரத்தின் மேற்பரமே பரத்தினுள் பரமே பரம் பரம் பரமே. அதாவது உயர்ந்த பொருள் எதுவோ அதனில் உயர்ந்த பொருளே, அந்த உயர்ந்த பொருளுக்கு மேலான உயர்ந்த பொருளே, உயர்ந்த பொருளின் உள்ளே விளங்கும் உயர்ந்த பொருளே, மேன்மையான பொருளின் மேன்மையாய் விளங்கும் மேன்மை பொருளே அப்படின்னு சொல்லி அந்த மேன்மையை சொல்கிறாங்க. இறைவன் எல்லா பொருட்களிலும் மேன்மையாக இருக்கின்றான் அப்படின்றாங்க. அதாவது மேலானதற்கு மேலானதாக, அதற்கும் மேலானதாக, அதனுள் விளங்குவதாகவும், நடுவேயும் வெளியேயும் உள்ளேயும் எங்கும் பரம் பரம் பரமே. இதுதான் இந்த வரிகளில் வராங்க. சரி, அடுத்த 2 வரிகள். பரம் பெரும் பரமே பரம் தரும் பரமே பரம் பதம் பரமே பரம் சிதம்பரமே. இங்கே பரம்ன்றது சிதம்பரம் அப்படின்றாங்க. சிதம்பரம்னா ஆகாயம், ஆகாயத்தலத்தை தான் நம்ம சிதம்பரம். இந்த இதில் சிதம்பரத்தில் உள்ள கோயில் ஆகாயத்தலம். அதான் சிதம்பரம்னா ஆகாயம் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே மேலான உயர்ந்த நெறியுடையோர் அடைகின்ற மேன்மையான பொருளே, உயர்வை மேன்மையை மட்டும் தருகின்ற உயர்ந்த பொருளே, மேலான பதத்தை அளிக்கின்ற மேன்மையான பொருளே, எதற்கும் மேலானதாக விளங்கும் ஆகாயமே, விண்ணே வெளியே. ஆகாயத்துக்கு விண்ணுன்னு சொல்லலாம், வெளின்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். இதைத்தான் அவங்க அவர் சொல்கிறாங்க. இதுக்கு இதே மாதிரி சிறப்பாக இந்த பரம் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பரம் பரம்பரமே சிதம்பரமேன்னு சொல்கிறாங்கல்ல. இதே வரிகளை உபயோகப்படுத்தி ஞானசரியை 3வது பாடலில் மிகவும் சிறப்பாக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். எப்போது? இந்த வரிகளை படிக்கிறேன் பாருங்கள், அப்போ நம்மளுக்கு தெரியும். பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சுத்தாந்தமதாய் தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே
இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. பாருங்க எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க பாருங்க. பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ம புகழ்ந்து இப்படி பாடினோம்னா என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது எப்படி பாடணுமா? கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. நமக்கு போய் வேறு எந்த ஒரு கஷ்டங்கள்லாம் பட வேணாம். அந்த பக்தியை சொல்கிறாங்க. பக்தி இந்த மாதிரி இருக்கணும். கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில், இறைவனை வந்து இப்படி புகழ்ந்து பாடணும். பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமைகளை அப்படியே அடிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இறைவனை வந்து அப்படி பாடும்போது கனிந்து அந்த உள்ள முருகி அப்படி பாடணும். அந்த கண்களில் வந்து அந்த நீர் வரணும்னுவாங்க. கண்ணீர் வந்து அப்படியே அருவியாக கொட்டணும். அதான் முதல் பாடலே சொல்கிறாங்கல்ல, உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரிசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் விரைந்து வம்மின் உலகீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு சொல்லி முதல் பாடலே சொல்கிறாங்கல்ல. அதாவது அந்த இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடி நம்மளுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு அந்த கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து, இந்த உடம்பு ஃபுல்லாக கண்ணீரில் நனையணுன்றாங்க. ஸோ இங்கே இந்த வரிகள்லையும் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது அதுதான். இறைவனை நம்ம புகழ்ந்து புகழ்ந்து அவருடைய பெருமையில் நினைக்க நினைக்க நம்மளுக்கு என்ன வரணும்? அப்படியே வந்து கண்ணீர் கொட்டணும். அந்த கொட்டக்கூடிய அந்த நிலையில் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? இறைவனுடைய அருள் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். பரம் புகழ் பரமே பரம் பகர் பரமே பரம் சுக பரமே பரம் சிவ பரமே பண்பிலும் அறிவிலும் பக்தியிலும் உயர்ந்தோர் புகழ்கின்ற மேன்மை பொருளே அந்நெறி நின்ற உயர்ந்தோர் பேசிக் கழிக்கின்ற மேலான பொருளே பேரின்ப சுகமளிக்கும் பெரிய பொருளே மேலான பொருளே சிவமான மேன்மையாளனே. அதாவது இறைவனை வந்து என்ன மாதிரிலாம் புகழ்ந்து சொல்கிறாங்க பாருங்கள். மேன்மையானவர்களுடைய அந்த மேன்மை பொருளே, அதாவது மேன்மை பண்பிலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்தவர்கள் புகழ்கின்ற மேன்மை பொருளே அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து பலவாறு அவருடைய தன்மைகளை எப்படி எப்படிலாம் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். நாமும் வந்து அந்த இறை சக்தியை வந்து இந்த மாதிரிலாம் உள்ளே வச்சிருந்து ஆத்மார்த்தமாக இந்த பக்தி செலுத்தணும். மேம்போக்காக இருக்கக்கூடாது. அதாவது வந்து உண்மை அன்பால்னு சொல்லுவாங்க. இறைவனை வந்து உண்மை அன்பால் பக்தி செலுத்தணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுக்கும்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து அந்த பக்தியில் வந்து தெளிவு இருக்கணும். மிகவும் தெளிவான அந்த இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பெருமைகளை வந்து நம்ம நினைக்கும் போதே கண்ணீர் கொட்டணும். அது மாதிரி பக்தி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சரி, அடுத்த 2 வரிகள். பரம் கொல் சிற்பரமே பரம் செய் தற்பரமே தரம் கொல் பொற்பரமே தனி பெரும்பரமே உயர்ந்த நெறி நின்றோர் அடைகின்ற மேலான சிற்சபை பொருளே உயர்ந்த செயலால் தானே உயர்ந்து நிற்கும் மேலான பொருளே உயர்ந்த தகுதியான தரமுடையோர் அடைகின்ற பொன்னம்பல வாணனே ஒப்பற்ற பெரும்பதியான உயர் உடையோனே அப்படின்னு சொல்லி இறைவனை மீண்டும் புகழ்ந்து சொல்கிறாங்க. அவன் எங்கெங்கெல்லாம் விளங்குகின்றான், அவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறாங்க. இது மகாதேவ மலையில் ஒரு 2 பாடலில் சிறப்பாக இந்த பரத்தை பற்றி பாடியிருக்காங்க. பரமாகி சூக்குமமாய் தூளமாகி பரமார்த்த நிலையாகி பதத்தின் மேலாம் சிரமாகி திரு அருளாம் வெளியாய் ஆன்ம சிற்சித்தியாய் பறையின் செம்மையாகி திறமாகி தர்போத நிவர்த்தியாகி சிவமாகி சிவானுபவ செல்வமாகி அறமாகி ஆனந்த போதமாகி ஆனந்த அதீதமாய் அமர்ந்த தேவே. இன்னொரு பாடலில் இந்தியமாய் கரணாதி அனைத்துமாகி இயல் பொருடனாய் கால பரமுமாகி
பந்தமற்ற வியோமமாய் பரமாய் அப்பால் பரம்பரமாய் விசுவமுண்ட பான்மையாகி வந்த உபசாந்தமதாய் மௌனமாகி மகா மௌன நிலையாகி வயங்கான் என்ற அந்தமில் தொம்பதமாய் தற்பதமாய் ஒன்றும் அசிபதமாய் அதீதமாய் அமர்ந்த தேவே அப்படின்னு சொல்லி அந்த மகா மௌன நிலையை சொல்கிறாங்க. உபசாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மௌன நிலையை வந்து சொல்கிறாங்க. இதுதான் இறைவனை சொல்லக்கூடிய அந்த பெருமை தான். இந்த பாடல்கள் இப்போ நான் பாடின இந்த மகாதேவ மாலையிலையும் என்ன சொல்கிறாங்க, இறைவனை வந்து அந்த பரமாகி சூக்குமமாய் தூளமாகி பரமார்த்த நிலையாகி பதத்தின் மேலாம் சிரமாகி திரு அருளாம் வெளியாய், அதாவது இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சிற்சபை, நம்ம வந்து அதை வந்து இந்த புகழ்ந்து எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். உயர்ந்த நெறி நின்றோர் அடைகின்ற மேலான சிற்சபை பொருளே, உயர்ந்த செயலால் தானே உயர்ந்து நிற்கும் மேலான பொருளே. எல்லாமே இறைவனுடைய புகழ் தான். இறைவன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல்கள் மூலமாக அவங்க சொல்லிட்டு வராங்க. சரி, அடுத்த கடைசியாக உள்ள 2 வரிகள். வரம் பராபரமே வனம் பராபரமே பரம் பராபரமே பதம் பராபரமே. அதாவது இங்கே 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறாங்க. பரம் அபரம். பரம் என்பது சாஸ்திர ஞானம், அபரம் என்பது அனுபவ ஞானம். எவ்வுயிரும் அடைய வேண்டியது சாஸ்திர ஞானமும் அனுபவ ஞானமும் ஒன்றே. இது மட்டும்தான், இது 2 தான் அடையணும். சாஸ்திர ஞானமும் அனுபவ ஞானமும் நம்மளுக்கு வரணும். இவ்விரண்டும் அழகுடையது. இவ்விரண்டு ஞானங்கள் மட்டுமே மேன்மையுடையன, உயர்ந்தவை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அடைய வேண்டிய பதத்தை அளிக்க வல்லதும் இவ்விரண்டு ஞானங்களே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 2 ஞானங்கள் வந்து சாஸ்திர ஞானம், அனுபவ ஞானம். இந்த 2 ஞானம் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இந்த 2 வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.